கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். O house of Israel, cannot I do with you as this potter? Said the Lord. Behold, as the clay is in the potter's hand, so are ye in mine hand, O house of Israel. இஸ்ரவேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணைப் போல இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். ஆமென். இந்த அதிகாரத்தில் கர்த்தர் எரேமியாவை ஒரு குயவனின் வீட்டிற்கு செல்லும்படி கட்டளை இடுகிறார். அங்கே குயவன் சக்கரத்தில் ஒரு பாத்திரத்தை உருவாக்கி கொண்டிருந்தான். அது கெட்டு போனபோது அதே களிமண்ணை எடுத்து தனது விருப்பத்தின்படி மற்றொரு நல்ல பாத்திரமாக உருவாக்கினான். இந்த நிகழ்வின் மூலம் தேவன் ஒரு பெரிய ஆவிக்குரிய உண்மையை கற்பிக்கிறார். இன்றைய தியான வசனம் தேவனுடைய அதிகாரத்தையும் அன்பையும் நம்முடைய வாழ்க்கையை அவர் வடிவமைக்கும் கிருபையையும் வெளிப்படுத்துகிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். தேவன் குயவன், நாம் களிமண். களிமண் தன்னைத்தானே வடிவமைத்து கொள்ள முடியாது. அது முழுவதும் குயவனின் கையில் இருக்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் தேவனுடைய கைகளில் இருக்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள், சோதனைகள், தாமதங்கள், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அவை நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை அழகாக வடிவமைப்பதற்காக. உடைந்த வாழ்க்கையையும் தேவன் மீண்டும் உருவாக்குவார். குயவன் கெட்டுப்போன களிமண்ணை தூக்கி எறியவில்லை, மீண்டும் அதை எடுத்து புதிய பாத்திரமாக வடிவமைத்தான். அதே போல நாம் தோல்வி அடைந்தாலும், பாவத்தில் விழுந்தாலும், மனம் திரும்பி அவரிடம் வந்தால் தேவன் நம்மை மீண்டும் புதிதாக அவருக்கேற்ற பாத்திரமாக உருவாக்குகிறார். தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிதல் அவசியம். களிமண் எதிர்க்கவில்லை, குயவனின் கையில் அமைதியாக இருந்தது. நாமும் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து, கர்த்தாவே, உமது சித்தமே நிறைவேறட்டும் என்று ஒப்புக் கொடுத்தால் அவர் நம்மை தமது மகிமைக்கேற்ற பாத்திரங்களாக மாற்றுவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று சொல்லியிருப்பதை ஏசாயா 64:8 வாசிக்கிறோம். நம்மை உருவாக்கியவரும் வடிவமைப்பவரும் தேவனே. அவருடைய கரங்களில் இருப்பதே நமக்கு பாதுகாப்பு. மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கியவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ என்று பவுலடிகளார் கேட்பதை ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். படைப்பாளியான தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை தமது சித்தத்தின்படி நடத்த முழு அதிகாரம் உண்டு. அவர் செய்வது நீதியும் நன்மையும் ஆகும். நீர் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 139:13 வாசிக்கிறோம்.
நாம் பிறப்பதற்கு முன்பே தேவன் நம்மை அறிந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேற நம்மை அவ்வப்போது செதுக்கி சீர்படுத்துகிறார். நாம் பலவீனமான பாத்திரங்களாக இருந்தாலும் நம்முள் இருக்கும் தேவனுடைய கிருபையே நம்மை மதிப்பு மிக்கவர்களாக்குகிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் நம்மை வடிவமைக்கும் குயவன், நாம் அவர் கையில் உள்ள களிமண். தேவன் நம்முடைய வாழ்க்கையை அறிந்தவர். நம்மை வீணாக்காமல் பயனுள்ள பாத்திரமாக உருவாக்குகிறார். அவர் செய்கின்ற அனைத்தும் நன்மைக்கே. குயவன் களிமண்ணை அழுத்தி சுழற்றி வடிவமைக்கிறான். அதுபோல தேவன் சோதனைகளின் வழியாக நம்மை முதிர்ச்சி அடைய செய்கிறார். உடைந்தவர்களை தேவன் கைவிடுவது இல்லை. தோல்வி வாழ்க்கையின் முடிவு அல்ல. மனம் திரும்புகிறவர்களை தேவன் புதிதாக உருவாக்குகிறார். உடைந்த பாத்திரத்தை மகிமையான பாத்திரமாக மாற்றும் வல்லமை அவருக்கு உண்டு. தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்த வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும். எதிர்க்கும் களிமண் பயனற்றது. ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். தேவன் உருவாக்கும் பாத்திரம் அவருடைய ராஜ்யத்தில் பயனுள்ளதாக இருக்கும். இதை விசுவாசிக்கிறீங்களா? சுருக்கமாக சொல்வதானால், தேவன் நம்மை கைவிடும் குயவன் அல்ல. அன்புடன், பொறுமையுடன், நோக்கத்துடன் வடிவமைக்கும் குயவன். இன்று உங்கள் வாழ்க்கையில் உடைந்த பகுதிகள் இருந்தாலும் அவர் அவற்றை தமது மகிமைக்கேற்ற புதிய பாத்திரமாக மாற்ற வல்லவர். எனவே ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று கேட்பதை விட, கர்த்தாவே, இதன் மூலம் என்னை என்னவாக உருவாக்குகிறீர் என்று கேட்போம். நம்முடைய தோல்விகளை தேவனுடைய கைகளில் ஒப்படைப்போம். அவருடைய சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிவோம். குயவனின் கையில் இருக்கும் களிமண் போல் நம் வாழ்க்கையை தேவனுடைய கரங்களில் நம்பிக்கையுடன் ஒப்பு கொடுப்போம். அவரே அவருடைய மகிமைக்கு ஏற்ற பாத்திரமாக நம்மை வணைந்து பயன்படுத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Today's verse teaches that God is a potter and we are the clay. Just as a potter reshapes damaged clay into a beautiful vessel, God lovingly molds our lives according to His perfect will. Even when we fail or face hardships, He does not abandon us. If we surrender to Him in faith and obedience, He transforms us into vessels for His glory. Our responsibility is to remain humble, teachable, and willing to be shaped by His hands. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, நீரே எங்கள் குயவன், நாங்கள் உமது களிமண் என்பதை இன்று தாழ்மையுடன் ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் உடைந்த பகுதிகள் இருந்தால் அவற்றை உமது அன்பான கரங்களால் புதிதாக வடிவமைத்தருளும். உமது சித்தத்திற்கு கீழ்ப்படியும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். சோதனைகளிலும் தாமதங்களிலும் முறுமுறுக்காமல், கர்த்தாவே உமது சித்தமே நிறைவேறட்டும் என்ற நம்பிக்கையோடு வாழ கிருபை செய்ய வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கை உமக்கு மகிமையாய் பயன்படும் பாத்திரமாக மாற வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.